மீனராசிக்காரர்களுக்கு இந்த அமைதியான வளர்ச்சியை பார்த்தே கண் திருஷ்டி வருது அப்படின்னா வளர்ச்சியை பிடிக்காதவங்க இவங்களை விட்டு விலகிடுவாங்களா சார்? ஆமாம், அமைதியான வளர்ச்சி மட்டும் இல்லாமல் நிதானமான வளர்ச்சி, சஸ்டைனான வளர்ச்சி, ஒரு உறுதியான வளர்ச்சி. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசி மேலே வந்து உட்கார்றாருல, அதனால தான் மீனராசி. 3 நட்சத்திரத்தில் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதியில் ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் இவங்க பிறக்கிறாங்க. ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இவருடைய ராசிக்கு 5ஆம் இடம், காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடத்துல சுகத்தில் போய் உச்சம்ங்கிற நிலையை பெறார். இவங்க மேலே பொறாமப்பட்டு திருஷ்டி பாதிப்புக்கு இவங்களை ஆட்படுத்தி இவங்களை ஒரு மாதிரி சூழ்சகமாக ஒருத்தர் பழகுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க விளக்க வேண்டியதில்லை, அவங்க தானாகவே விலகிடுவாங்க. ஆனால் அவங்க பல பேர் விலகி போனாலும் கூட குரு பகவானுடைய அருள் மீனராசிக்கு இருக்கிறதுனால ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரதிபலனை எதிர்பார்க்காம, எனக்கு இது கொடுங்கன்னு கேட்காம, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத சில தியாகங்களையும் கடமைன்னு நினைச்சு நிறைய உறவுகளை மீனராசிக்காரர்கள் சம்பாதித்து வைத்திருப்பாங்க. அந்த உறவுகள், அந்த சூழல்லாம் தக்க தருணத்தில் வந்து இவங்களை வந்து காப்பாற்றும். அப்போ விலகி போனவங்களுக்கு வைத்தறிச்ச கூடுதலாக அமையும். அப்போ ஏற்கனவே நம்மளால ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இறைவனே கை கொடுத்து உதவுன மாதிரி ஒரு சூழல் அமையும் போது அது பார்ப்பவர்களுடைய கண்ணுக்கு, எதிரிகளுடைய கண்ணுக்கு, எதிரின்னு தானே இந்த இடத்துல சொல்லணும். கூடவே இருந்து ஒருத்தர் குளிப்பறிக்கிறாங்கன்னு சொன்னால் எதிரியா இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆக மீனராசிக்காரர்களுக்கு கந்திஷ்டி பாதிப்பை ஏற்படுத்துவர்கள் வெளியில் இல்லை, கூடவே இருந்தவர்கள் தான். கூடவே இருந்து சந்தோஷமா புகழுவான். உங்களை மாதிரி முடியுமா, உங்களை மாதிரி கிடைக்குமா, உங்களை மாதிரி நடக்குமா, உங்களை மாதிரி நடக்க முடியுமா, உங்களை மாதிரி பேச முடியுமான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் திருஷ்டி பாதிப்பை அதிகமாக மீனராசிக்காரர்களுக்கு ஆட்படுத்துவாங்க.